அரிசியை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிறோம். வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கல்லில் போட்டு நல்லா வறுத்துக்கணும். அரிசி நல்லா தனித்தனியாக ஈரம் நல்லா காஞ்சி தனித்தனியாக வரும். அப்புறம் ஒரு சவுண்டு ஒரு வெடிக்கிற மாதிரி அந்த சவுண்டு வரும்போது நம்ம இறக்கிடலாம். அரிசி நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அரிசி நல்லா வறுத்து அரைச்சாச்சு. எதுக்கு நம்ம அரைக்கிறோன்னா, குழந்தைங்களுக்கு ஊட்டி விடுறப்ப பருக்கையாக இருந்தால் அவங்களுக்கு முழுங்கத்துக்கு சிரமமாக இருக்கும். வறுத்தா நல்லா மணமாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு கப் தண்ணி நம்ம பாத்திரத்தில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கிறோம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச ரைஸ் மாவை ஒரு ஸ்பூனு நம்ம போடுறோம். நல்லா குழக்குழன்னு ஆயிடுச்சுக்கோங்க பேபி சாப்பிட்றதுக்கு. நம்ம இந்த ரைஸில் நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் ரெண்டையும். பனானா பியூர் ரெடி. பேபி அப்படியே தூக்கலாம். ஆப்பிள் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு தோல் நல்லா சீவிடுங்க. சீவிட்டு நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண போகிறோம். ஆப்பிள் சீடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அப்புறம் வறுத்து நம்ம ரைஸ் அரைச்சி வச்சதை ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஆப்பிள் இது போடலாம். நல்லா ரெண்டும் மேட்ச் ஆகி வெந்துருச்சு. ஆப்பிள் பூ ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. டேட்ஸ் பியூர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம இப்போ டேட்ஸ் சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். இது பொடி பண்ணி வச்ச ரைஸ் பொடி ரைஸ் பொடி ஒரு ஸ்பூன் போட போகிறோம். அரிசியை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிறோம். வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கல்லில் போட்டு நல்லா வறுத்துக்கணும். அரிசி நல்லா தனித்தனியாக ஈரம் நல்லா காஞ்சி தனித்தனியாக வரும். அப்புறம் ஒரு சவுண்டு ஒரு வெடிக்கிற மாதிரி அந்த சவுண்டு வரும்போது நம்ம இறக்கிடலாம்.
அரிசி நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அரிசி நல்லா வறுத்து அரைச்சாச்சு. எதுக்கு நம்ம அரைக்கிறோன்னா குழந்தைங்களுக்கு ஊட்டி விடுறப்ப பருக்கையாக இருந்தால் அவங்களுக்கு முழுங்கத்துக்கு சிரமமாக இருக்கும். வறுத்தா நல்லா மணமாகவும் இருக்கும் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு.